அனைவருக்கும் வணக்கம். புவியியல் கலைச்சொற்கள் வந்து படிக்க கடினமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்க. அந்த புவியியல் கலைச்சொற்களை எப்படி படிக்கணும், என்ன மெத்தடில் படிக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பேஜ் நம்பர் 100 எடுத்திருக்கேன். அந்த பேஜில் உள்ள சொற்களை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரூட் வேர்டு பேஸ் பண்ணி ஒரு 8 குடும்பங்களாக பிரிச்சுட்டேன். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சஃபிக்ஸ் அல்லது கனெக்டிங் வேர்டை வந்து இங்கே மீனிங் கொடுத்துட்டேன் இந்த காலத்தில். ஓகே, இது புரிஞ்சு படிக்கிறவங்களுக்கு ரூட் வேர்டையும் சஃபிக்ஸையும் வச்சு புரிஞ்சு படிங்க. இல்லை இதுவும் எனக்கு கடினமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஷார்ட்கட்டும் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், கைடு. இந்த கைடுங்கிற குடும்பம் இதுக்கான மொத்த ஷார்ட்கட், அதாவது அந்த டோட்டல் குடும்பத்துக்கே ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, வழிகாட்டி வந்து கையில் ஒரு கைடு புக்கு வச்சுருப்பாரு அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இதுலேயும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபாசில் அப்படின்னா அதனுடைய இது மீனிங் வந்து புதைப்படிவம். ஓகே, இதை எப்படி வந்து ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மண்ணுக்குள்ளே போன எலும்பு. ஃபாசில் அந்த அந்த எழுத்து மட்டும் மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மண்ணுக்குள்ளே போன எலும்பு தான் புதைப்படிவம். ஓகே, அடுத்தது பாருங்கள், கரண்ட். கரண்ட்னா வந்து நீரோட்டம். அது நம்ம வந்து இயற்பியலில் மின்னோட்டம்னு படிப்போம். அதை வச்சு உங்களுக்கு இது ஞாபகம் வந்துடும். மின்சாரம் ஓட்டம் போல் நீரோட்டம். அடுத்த குடும்பத்தை பாருங்கள். அடுத்த குடும்பம் வந்து GUL அப்படின்னு ஆரம்பிக்கிற குடும்பம். இதுக்கு வந்து ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, குள்ளுன்னு, குளிர்ந்த ஓடை அல்லது பள்ளம். குள்ளுன்னு குளிர்ந்த ஓடை அல்லது பள்ளம் அப்படிங்கிறது ஷார்ட்கட்டு. இதை வந்து நீங்கள் சஃபிக்ஸ் வச்சு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதில் எல்லாமே வந்து ஓடை அல்லது பள்ளம் அப்படின்னு வரும். அப்போ வந்து குள்ளுன்னு ஓடைங்கிறது ஞாபகம் வந்துடும். ஒரு சிலது வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது. இப்போ பாருங்கள், ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீம்னா நீரோடை. இப்போ வந்து ஸ்ட்ரீட்டில் ஒரு பைப்பில் நீரோட்டம். ஸ்ட்ரீட்டில் தான் என்ன இருக்கும், பைப் இருக்கும், பைப்பில் நீர் ஓட்டம் இருக்கும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், கரண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது பாருங்கள், எடி. எடி அப்படின்னா வளைகுடா நீரோடை சுழிப்பு. அதாவது என்ன அப்படின்னா, சுழிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, எடிங்கிறத இட்லி மாவு போல் சுற்றுதல், அதாவது எதிர் திசையில் சுழலக்கூடியது அப்படிங்கிறது ரியல் மீனிங். இதை வந்து நீங்கள் இட்லி மாவு போல் சுற்றுதல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வைக்கலாம். அடுத்தது வந்து இரோசன். இரோசன் பார்த்தீங்க அப்படின்னா அரிமானம். இது வந்து நம்ம இரோசன் வந்து தேய்ப்பு பொருட்கள்னு மருத்துவ கலை சொற்கள்லேயே நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? அதை வந்து இங்கே எப்படி நீங்கள் எளிமையாக ஞாபகம் வைக்கலாம் அரிமானம் அப்படிங்கிறது, எரேசர் வச்சு மண்ணை அழித்தல் அப்படிங்கிறத ஞாபகம் வைக்கலாம். அடுத்தது வந்து கல்லி ஸ்குவால். இப்போ நம்ம நார்மலாகவே கல்லி அப்படிங்கும்போது கடற்காற்று, அந்த கா அப்படிங்கிறது வருதா, அதுலேயே வந்து உங்களுக்கு ரைமிங்காக மேட்ச் ஆயிரும். இருந்தாலும் இந்த ஸ்குவால் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஸ்கூல் லீவ் விடும் அளவுக்கு திடீர்னு காற்று அதிகமாக இருந்தது அப்படிங்கிறது மெமரியில் வைக்கலாம். அடுத்தது வந்து பாருங்கள், GUM குடும்பம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கம் போட்டு ஒட்டும் களிமண் அப்படிங்கிறது மெமரியில் வைங்க. அதான் கம்போட்டில் அப்படின்னா வறண்ட களி. ஓகே, அடுத்தது பாருங்கள், இது வந்து டில்னா வறண்ட படிவு, அதாவது இது சஃபிக்ஸு. இது வந்து டைல்ஸ் போல் வறண்டது அப்படிங்கிற மாதிரியும் வைக்கலாம். இல்லைன்னா கம்போட்டு ஒட்டும் களிமண் அப்படின்னு ஞாபகம் வைக்கலாம். அடுத்தது பாருங்கள், GUN இதில் ஆரம்பிக்கிற குடும்பம். அது பாருங்கள், கன் வைத்து பனியை உடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வைங்க. அப்போ வந்து உங்களுக்கு இது பனியாற்று காலம் வந்துடும். இந்த மிண்டல்னு இடைக்காலம், அதாவது மிடில் நடுவில் வர காலம். அப்போ பனியாற்று காலங்கிறது ஞாபகம் வந்துடும். அடுத்தது பாருங்கள், GS குடும்பம். அது வந்து எப்படின்னா இஸ்ன்னு, அதாவது நீங்கள் அந்த கஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வைக்காமல் இஸ்ன்னு வீசும் காற்று அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வைங்க. அப்போ அதில் GUSல ஆரம்பிக்கிறது எல்லாமே காற்றாக தான் இருக்கும். இப்போ வந்து இதில் INESS அப்படிங்கிறது முடியக்கூடிய சஃபிக்ஸ் வந்து தரத்தை குறிக்கக்கூடியது. அப்போ வந்து இந்த சஃபிக்ஸினுடைய மீனிங் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல கை கொடுக்கும். அப்போ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. INESSன்னு முடிஞ்சால் அது வந்து தரத்தை குறிக்கும் அப்படின்ட்டு. அடுத்து வந்து காம்போனன்ட்ஸ். காம்போனன்ட்ஸ்னால் கூறுகள். இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வருது. ஃபேக்டர்னா காரணி. ஓகே, அடுத்தது பாருங்கள், GUT, GUX, GUZ குடும்பம். இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து இஸ்ன்னு கடுமையாக வீசும் காற்று. அப்போ எஸ்ன்னு வரும்போது இஸ்ன்னு வீசும் காற்று, இசட் வரும்போது கடுமையாக வீசும் காற்று அப்படிங்கிறது ஞாபகம் வைங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா குட்ரா, அதாவது இடத்தினுடைய பேர், அப்படி இது வந்து ஈரான் இடத்தினுடைய பேர், ஆல்ப்ஸ் மலைத்தொடருடைய பேர் அப்படி தான் வரும். இது எல்லாமே காற்று தான். ஓகே, இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வர்றது எது அப்படின்னா கசல். கசல் அப்படின்னா
கடுஞ்சின காற்று. ஓகேவா? அடுத்தது பாருங்க, GY. இந்த குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னா கை, வைத்தது போன்ற மட்டமான குன்று, அதாவது கை வைத்தது போன்ற மட்டமான குன்று. அடுத்தது இது வந்து கியோட், அதாவது ஆழ்கடல் மட்ட குன்று. ஓகேவா? அடுத்தது பாருங்க, இது பாருங்க GY. இப்படி ஆரம்பிக்கிற சொல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சைக்கிள் போல சுழலக்கூடியது. ஓகே. ஜிப்சம் அப்படின்னா சுண்ணாம்பு கல், இது நமக்கு வந்து தெரிஞ்ச வார்த்தை. இது பாருங்க ஜயர் அப்படின்னா டயர் போல சுழற்சி செய்யக்கூடிய சுழலோட்டம். அடுத்தது வந்து இட்சா அப்படிங்கிறது புது நேர்ச்சேறு. இதை வந்து ரைமிங்காக சா சேரு அப்படிங்கிறது ஞாபகம் வைக்கலாம். இது மாதிரி நீங்கள் குடும்பங்களாக பிரித்து கொண்டு நீங்களே ஒரு அந்த குடும்பத்துக்கு ஒரு ஷார்ட்கட்டுன்னு வச்சு படிக்கலாம். சஃபிக்ஸ் வச்சு படிச்சிங்கன்னா எளிமையாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் எதுவும் கடினமாக ஃபீல் பண்ணீங்களா? இப்போ வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எனக்கு இவ்வளோ டைம் எடுத்தது. ஆனால் நீங்களாக இப்போ ஓனாக படிச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே படிக்கலாம். எனவே கலைச்சொற்கள் வந்து எளிமை தான். புவியியலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எளிமை தான். பயப்பட வேண்டாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.